என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் மன அழுக்கு 5 விதமாக இருக்கு. இப்போ அதைத்தான் நான் 2-3 தடவை சொல்லிகிட்டே இருக்கோம். மன அழுக்கு 5 தான். 50 அல்ல, 100 அல்ல, 500 அல்ல. மன அழுக்கு 5 தான். 1 கோபம், 2 கவலை, 3 ஆசை, 4 வெறுப்பு, 5 பொறாமை. இந்த 5 மன அழுக்க தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கழுவி விட்டால் நிச்சயம் இன்னொரு 1 வருஷத்துக்கு ஒரு அழுக்க நம்ம போக்குறதுக்காக நேரம் ஒதுக்கிட்டாலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம யாராகலாம்? அழுக்கு இல்லாத அற்புதமான அதிசயமான பிறவியா நம்ம மாறலாம். அதுக்கப்புறம் தான் எல்லா டிவி சேனல் இருந்து உங்ககிட்ட மைக் எடுத்துட்டு வந்து இப்படி நீட்டி, ஏங்க நீங்க இவ்வளவு பெரிய மனிதரா, இவ்வளவு சாதனையாளரா, இவ்வளவு நல்லவங்களா, இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம்னு உலக மக்கள் எல்லாம் உங்களை ஒரு நாள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய நாள் நிச்சயம் வரும். அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? அந்த பஞ்சமா பாவம்னு வேதத்துல சொல்றாங்க. பஞ்சமா பாவம், அதுதான் இப்ப நம்ம எளிதா சொன்னோம். அந்த 5 மாயைகள், 5 மன அழுக்குகள், 5 பாவங்களை விட்டுட்டோம்னா போதும். இந்த 5 பாவங்களை போக்குறதுக்கு ஒரே ஒரு ஐடியா சொன்னா சரிங்களா? இந்த அறை இப்ப பேச பேச இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, இவ்வளவு லைட் இருக்குங்க. இப்ப திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? இந்த ஹால் ஃபுல்லா இருட்டாயிடும் இல்லைங்களா? இப்ப நம்முடைய மனசு அப்படிதான். நம்முடைய மனசெல்லாம் இருட்டா, ஏன்னா இதெல்லாம் இருக்கும்போது பஞ்சமா பாவம் இருக்கும்போது உள்ள இருக்குதான். சரி, ஓகேங்க. இப்ப கரண்ட் போயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாருமே பேசி ஆகணும். உடனே இந்த இடத்துல வெளிச்சம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு தீபம் ஏற்றலாம், ஒரே ஒரு மெழுகுபத்தி ஏற்றலாம். இது உண்மைங்களா? ஒரே ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வச்சோம்னா இந்த அறை முழுக்க எப்படி வெளிச்சமா மாறுதோ அந்த மாதிரி நம்ம மனம் முழுவதும் பஞ்சமா பாவங்களினால் அழுக்காக இருட்டாக இருந்தால் உள்ள நம்ம கொண்டு போற முதல் தீபம் என்ன தீபமா இருக்குங்க? அன்பு என்கின்ற தீபத்தை உள்ள கொண்டு போனோம்னா இந்த பஞ்சமா பாவங்கள், இந்த 5 மகா மாயைகள் நம்மை விட்டு விடுங்க. இன்னைக்கு நம்ம எல்லோருமே இங்க வரும்போது, வீட்டில் இருக்கும்போது, எங்க இருந்தாலும் எங்க போனாலும் நம்ம என்னைக்காவது மணி பர்ஸ் எடுத்துட்டு போக கூட சில நேரங்களில் நம்ம மறந்துருக்கோம். இது உண்மைங்களா? ஐயோ, மணி பர்ஸ் கொண்டு வரலையே, கொண்டு வந்திருந்தா ஒரு 4 நாள் 8 நாள் போடலாம், கொண்டு வரல, மறந்துட்டேன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம கேஷ் பேக்கை மறந்துட்டு வந்திருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ டேபிள் ட்ராவில் வச்சுட்டேன், பீரோ லாக்கரில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் உங்களை எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். என்னைக்காவது உங்களுடைய மனசை நீங்கள் டேபிள்லையோ அல்லது உங்களுடைய நல்ல பேசக்கூடிய நாக்கை நீங்கள் பீரோ லாக்கர்லேயே வச்சுட்டு என்னைக்காவது போயிருக்கீங்களா? எங்கே போனாலும் நல்லதை நினைக்கக்கூடிய மனசு நம்ம கூடயே வருமானால், எங்கே போனாலும் நல்ல வார்த்தை பேசக்கூடிய நாக்கு நம்ம கூட இருக்குமானா, நம்ம போகிற இடமெல்லாம் தானத்தையும் தர்மத்தையும் நன்மையும் புண்ணியத்தையும் உதவியையும் உபகாரத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம். எதை போலங்க? நல்லதை மனசால நினைக்கிறதே ஒரு நல்லது. நல்ல வார்த்தைகள் பேசுறது கூட தானம் தான். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும், இன்னைக்கு உங்களுக்கு நல்லது கிடைக்கும், உங்களால் இது முடியும், உங்களால் இது ஆகும். நீங்க வேணா பாருங்களேன், இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு எந்த நோயாளியை பார்த்தாலும் நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாட்டம். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடிய மனமும் பேசக்கூடிய நாமும் நம்ம கிட்ட இருக்கும்னா நம்ம போற இடமெல்லாம் மணி பர்ஸ் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. போற இடமெல்லாம் செக் புக் தூக்கிட்டு போகணுங்கிற தேவையில்லை. எங்க போனாலும் நல்ல வார்த்தையை பேசுறது மிகப்பெரிய தானம். இப்படிதான் ஒரு ஞானி கிட்ட
ஒரு அரசன் போய், அரசன் எல்லாம் நாடை ஆள்றதுக்கான அறிவு தான் இருக்கும், தன்னை ஆள்றதுக்கான அறிவு ஞானிகள் கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த அரசன் போய் ஒரு ஞானி கிட்ட, உங்களை எல்லாரும் பெரிய ஞானின்னு சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே யாரும் செய்யாத தான தர்மத்தை நான் செய்யலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்குறாரு அந்த மன்னர். அப்போ அந்த ஞானி சொல்றாரு, அப்படியா நீ என்ன செய்யலான்னு இருக்கேன்னு கேட்குறாரு. உடனே எப்போதும் அரசன்னா கொஞ்சம் அகங்காரம் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா அந்த பொருளெல்லாம் அவர் வச்சிருப்பாருல்ல. உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த உலகத்திலே யாரும் செய்யாத தானம் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால என்னுடைய நாட்டை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராமா. உடனே ஞானி சிரிச்சாராமா. ஏங்க கேட்கும்போது, நீ நாட்டை கொடுக்கறது தானம் நினைச்சிட்டியா? நாட்டை கொடுக்கறதுலாம் உண்மையான தானமே கிடையாதுட்டாராமா. உடனே அவனுக்கு, அதை விட பெருசு ஏதாவது கொடுக்கலான்னு, அப்ப என்னுடைய நாட்டில் இருக்கிற கஜனாவை அப்படியே கொடுத்துட்டுங்களா அப்படின்னு கேட்டாராமா. அதுவும் தர்மம் கிடையாதுட்டாராமா. உடனே அரசனுக்கு பயங்கர சங்கடம் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. அப்ப என்னுடைய நாடு, என்னுடைய கஜானா, என்னுடைய மணிமுடி, என்னுடைய சிம்மாசனம், என்னுடைய செங்கோல், இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேங்க, அப்ப பெரிய தானம் தர்மம் தானேன்னு சொன்னாரம்மா. அப்ப ஞானி சிரிச்சுட்டே சொன்னாரம்மா, தம்பி அதெல்லாம் தானம் தர்மம் பக்கமே வராதுட்டாரம்மா. உடனே அவருக்கு ரொம்ப சங்கடம். ஞானிகிட்ட கேட்டாரம்மா, ஆமா இது எதுவுமே தான தர்மம் இல்லைங்கிறீங்க, அப்போ உங்களுடைய வழியில, உங்களுடைய தத்துவத்துல, உங்க வாழ்க்கையில எதுதான் உண்மையான தான தர்மம் சொல்லுங்கன்னு கேட்டாரம்மா. அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுட்டே கண்ணபடி சொன்னாரம்மா, உன்னிடம் இருக்கின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதும் அன்பான வார்த்தைகளாக, மென்மையான வார்த்தைகளாக, கனிவான வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக பேசு. அதுவே இந்த உலகத்தில் தலை சிறந்த தானம், மிகச்சிறந்த தர்மம்னு சொன்னார். உண்மையான தானம் இருக்கு, உண்மையான தர்மம் எது? இந்தாங்க என் கையில் காலில் போட்டுக்கிறது இந்தாங்க கொடுக்கறதா, இல்லை பணம் இந்தாங்க கொடுக்கறதா, இல்லை பொருள் இந்தாங்க கொடுக்கறதா, சொத்து இந்தாங்க, அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது கடைசி தான தர்மம். நீங்க எல்லாம் இன்னைக்கு தானம் தர்மம் செய்யணும்னா நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட நீங்க அன்பா கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும், நீங்க பெரிய தானம் பண்ணிட்டீங்க, தர்மம் பண்ணிட்டீங்க. அதனாலதான் ரிக்வேதத்துல ஒரு இடத்துல பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லியிருக்கேன். இந்த உடலுக்கு எப்படிப்பட்ட சுகம் வேணாலும் கிடைக்கும். உண்மைங்களா? கண்ணு நமக்கு விருப்பமான படத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷம் கண்ணுக்கு. உண்மைங்களா? நல்ல சினிமா பாட்டு கேட்டால் காதுக்கு சந்தோஷம், நல்ல வாசனையை முகர்ந்தால் மூக்குக்கு சந்தோஷம், நல்ல சுவையான உணவை உண்டால் நாவிற்கு சந்தோஷம், நல்ல ஓய்வு எடுத்தால் உறங்கினால் இந்த உடலுக்கு சந்தோஷம். ஆனால் ஆன்மாவிற்கு எது சந்தோஷம் தெரியுங்களா? ஆன்மாவிற்கு சந்தோஷம் பர உபகாரம். பர உபகாரம்னா என்னன்னா, யாரு என்னன்னே தெரியாத ஒரு அறிமுகம் இல்லாத மாற்றான மனிதனுக்கு, ஒரு மூன்றாம் நபருக்கு உங்களால் முடிந்த நன்மையை செய்வது, உங்களால் முடிந்த நன்மையை நினைப்பது, உங்களால் முடிந்த நல்ல வார்த்தைகளை பேசுவது பர உபகாரம். உபகாரத்துல 4 வகை உபகாரம். உபகாரம்னா, அம்மா தாயே பசிக்குதுமா சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது உபகாரம். அபகாரம்னு ஒன்று இருக்கு. ஐயோ இவங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க, இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறது அபகாரம். உபகாரத்துக்கு ஆப்போசிட் அபகாரம். இன்னொன்று இருக்குங்க பிரதி உபகாரம். பிரதி உபகாரம்னு என்னன்னு தெரியலைங்களா? நான் இன்னைக்கு உன்னை அர்ஜென்ட்டுக்காக நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனால் நீ திருப்பி கொடுக்கும்போது 200 ரூபாயா தரணும் அப்படின்னு உன்னை எதிர்பார்த்து கொடுக்கறதுக்கு பேர் பிரதி உபகாரம். இந்த 3க்குமே எந்த நன்மையும் கிடையாது, எந்த புண்ணியமும் கிடையாது. அடுத்தது பாருங்க பர உபகாரம். அடுத்தது கடைசியா இருக்கு. உபகாரம், அபகாரம், பிரதி உபகாரம், அடுத்தது பர உபகாரம். உதவிகள் யாரும் செய்திருக்கிறீங்களா? யாருமே தெரியாதவங்களுக்கு இந்தாங்க மருந்து, இந்தாங்க ஒரு பழம், இந்தாங்க ஒரு வாய் தண்ணி, இந்தாங்க ஒரு கட்சி, நீங்க என்ன வேணாலும் உங்களால அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்றை நீங்க அன்பா மாற்றி கொடுக்க முடியும்னா அந்த அன்பான உதவிக்கு பேர் தான்
இன்னொரு அர்த்தம் பரம் என்றால் உலகத்தார் என்ற அர்த்தம். அறிமுகம் இல்லாத ஒரு மனிதருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உலகத்துக்கே செஞ்ச புண்ணியம் உங்களை தேடி வரும். நம்ம எல்லாமே நினைவிலும் கனவிலும் நம்ம எல்லாம் நிறைய சந்தோஷமா, நிறைய சொத்து சுகத்தோட, நிறைய புண்ணிய பலன்களோட அனந்தமா இருக்கணும் தானே எல்லாருமே கனவுல கூட அதைத்தானே கற்பனை பண்றோம். கனவுல கூட அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், கற்பனை பண்ணாலும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நம்ம எல்லாம் தினம் தினம் பெரிய பெரிய நன்மைகளை பெற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளா அமையணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு லாபம் கிடைக்கணும்னா நாம ஒவ்வொரு நாளும் காலையிலேயே சின்ன சின்ன நன்மைகளை, சின்ன சின்ன உதவிகளை இந்த உலகத்திற்கு செய்ய ஆரம்பிச்சோம். காலையிலேயே நீங்க சின்ன சின்ன உதவிகளையும் சின்ன சின்ன நன்மைகளையும் இந்த உலகத்திற்கு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இருட்டு விழுந்து நீங்க தூங்க போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு லாபகரமான நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ये यदा मां प्रगत्यन्ते तां सदैव भजाम्यहम्. மனிதனே, நீ எதை இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றாயோ அது பல மடங்கு உன்னை நோக்கி வந்து சேரும். தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க? விதையை விதைப்பவன் விதை அறுப்பான், வினையை விதைப்பவன் வினையைத்தான் அறுப்பான். அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதா நினைச்சோம்னா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லதா கிடைக்கும். நம்ம பேசுறதெல்லாம் நல்லதா பேசினோம்னா நம்ம காதுல விழுகிற வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளா இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் நல்லதா இருந்தா நமக்கு விளைவது, வந்து சேர்வது எல்லாம் நல்லதாக இருக்கும். எனவே இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே பேசுவோம், நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லவர்களாய் மட்டுமே வாழ்வோம், நல்லவர்களாய் மட்டுமே வாழ்வோம். அதுபோல இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும்